இனிமே வந்து ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபார்முலா தான் எல்லாருமே கடைப்பிடிக்க போகிறாங்க. எத்தனையோ சேனல் இருக்குது, எல்லா சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா தான் கடைப்பிடிக்க போகிறாங்க. இப்படி தான் வரும். இதில் வந்து நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த கணக்கு போட்டுட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இனிமேல் வந்து கிடையாது. அந்த கணக்கு போட்டு வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் தான் அடையுமே தவிர சீக்கிரமாக இங்கே டெய்லர் ஆக முடியாது. சரிங்களா? 3 மாதம் 4 மாதம் நீங்கள் போயிட்டே இருக்கணும். நம்ம ஸ்கேல் வந்து செம்மையாக வந்து நீங்கள் டெய்லர். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் இப்போ வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்த வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அதை வந்து ப்ராப்பராக வந்து கட்டிங்கில் எப்படிலாம் கரெக்ட் பண்ணி எப்படி வெட்டணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் நிறைய சந்தேகங்களும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். இதோட முடிகிறதில்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்கேலை வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேல் வந்து தயார் பண்ணதே நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானது. நீங்கள் பின்னோக்கி போய் பாருங்கள், சேனலில் போட்டிருப்பேன் 4 மாதம் முன்னாடியே. இப்போ வந்து பாருங்கள், தெளிவாக பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, ஒயிட் கலர் 2 கலர் இருக்குது. சரிங்களா? அங்கே பாருங்கள், நல்லா பலன்னு இருக்கும் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் ரெடி பண்ணுறேன். போலிகள் நிறைய வந்துருச்சு, வாங்கி யாரும் ஏமாந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், மாஸ்டர் கிங் 101ங்கிறது இந்த நம்பர், இந்த பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் இதுதான். மாஸ்டர் கிங் 101ங்கிறது தான் நம்ம சேனலோட லோகோவோட தனியாக இருக்கும். இதுதான் நம்ம ஒரிஜினல். டூப்ளிகேட் நிறைய வந்துருச்சு, யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஆல்ரெடி நான் இந்த ஸ்கேல் தயாரிக்கும் போதே சொல்லிட்டேன், டூப்ளிகேட் எப்படி ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா சூப்பராக செம்மையாக வந்து நான் செக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி தான் வந்து விற்பனைக்கே கொண்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அது டூப்ளிகேட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வந்துருச்சு. யாரும் வாங்கி ஏமாந்துறாங்க. தரம் குறைவாகவும் இருக்குது, சரியில்லாமல் இருக்குது. வாங்கி ஏமாந்துறாங்க. ஒரிஜினல் வேணால் நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், மேலேயும் நான் நம்பர் தரேன். தேவையில்லைங்க வாங்காதான் வாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் லோகோலாம் போட்டு செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்னு நல்லா இருக்கும். இது 2 கலர் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? இனிமேல் வந்து ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபார்முலா தான் எல்லாருமே கடைப்பிடிக்க போகிறாங்க. எத்தனையோ சேனல் இருக்குது, எல்லா சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா தான் கடைப்பிடிக்க போகிறாங்க. இப்படி தான் வரும். இதில் வந்து நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த கணக்கு போட்டுட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இனிமேல் வந்து கிடையாது. அந்த கணக்கு போட்டு வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் தான் அடையுமே தவிர சீக்கிரமாக இங்கே டெய்லர் ஆக முடியாது. சரிங்களா? 3 மாதம் 4 மாதம் நீங்கள் போயிட்டே இருக்கணும். நம்ம ஸ்கேல் வந்து செம்மையாக வந்து நீங்கள் டெய்லர் ஆகலாம். அதில் வந்து கேரண்டி. சரிங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை வந்து வேறு லெவலில் நான் டெய்லர் ஆக்குறேன். புதுசாக எதுவுமே தெரியாதவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயத்த நான் ஈஸியாக சொல்லித்தரேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லாமே நான் ஃப்ரீ தான். காசுங்கிறது ஒரு பைசா கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்தும் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதுவும் வந்து யாருக்காவது வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்கேல் மூலிமா நம்ம வந்து கட்டிங் பண்ண சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு. சரிங்களா? 36 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட், அந்த பொம்மைக்கு உண்டான அளவு எடுத்துட்டேன். அப்பர் ஜஸ்ட்டு மிடில் ஜஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த பொம்மையோட உடல் அமைப்பு இப்படி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்காது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த பொம்மையோட அளவுக்கு உடம்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வீடியோ இது. இதில் நிறைய விஷயத்த சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நார்மல் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேன். அதாவது 2x2 தான் வந்து நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ வந்து 2x2 வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் எடுத்துக்கங்க. 1 மீட்டர் எடுத்து கொஞ்சம் மடப்பாக இருக்கும், லைட்டாக அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரு கோடு போட்டுங்க. இந்த ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக தள்ளி வச்சு இங்கே பாருங்கள் 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க கீழே மடிக்கிறது. ஏன்னா 2x2 சாதா ப்ளவுஸு. இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ பொம்மையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 14.5 வைக்கிறேன் நான். சரிங்களா? மேலே 1/2 இன்ச்சு போயிடும், 15 வைக்கிறேன். சரிங்களா? நல்லா பார்த்துங்க, 15 வைக்கிறேன். இப்போது கரெக்டாக ஒரு கோடு நேராகவே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட ஷோல்ட்ரு இங்கே பாருங்கள், நீங்கள் குழப்பமே அடையாதீங்க. இங்கே வச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி அழகாக வைங்க. 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நெக்கு வந்து எவ்வளோ வேணும், அதாவது வந்து உங்களுக்கு அகலமாக ப்ராடாக வேணுமா இல்லை ப்ராடு கம்மியாக வேணுமாங்கிறது ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுங்கிறது 2.5லேருந்தோடு வைக்கலாம். இந்த கழுத்து பார்த்தீங்களா 2.5 வச்சோம்னா ஷோல்டர் பெருசாகிடும். அதனால் ஷோல்டரும் சின்னதாக வரணும்னா நீங்கள் இதுக்குள்ளே தான் கொண்டு வரணும். அதாவது உள்ளே தான் கொண்டு வந்தால் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இதை கொண்டு வரும்போது ஆமுக்குள்ளலாம் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து குழப்பமாயிடும் உங்களுக்கு. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது இந்த சைஸ்க்கு வந்து நார்மலாக வச்சா 12ங்கிறது கரெக்டாக இருக்கும். 11ஓட வைக்கலாம். சரிங்களா? 11 வைக்கிறதா இன்னும் ரொம்ப லோ நெக்காக வைக்கிறதா அந்த மாதிரி வைக்கலாம்.
இப்போ வந்து நான் நார்மலாக தான் வைக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 15 14 இருக்குங்களா, 9 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க 5. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நெக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ 4 இன்ச்சோட இவ்வளோ வைக்கலாம். எவ்வளோ இறக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இங்கே வந்து 6 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் நார்மலாக வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது 6ல் பாதி நான் கனெக்ட் பண்ணி இப்போ இது நார்மலாக இருக்கும். சரிங்களா, நார்மலாக வந்து நெக்கு வந்து நார்மலாக வந்து ரொம்ப ப்ராட் வராது, ரொம்ப இதாக வராது. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே தான் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். வேறு இங்கே வந்து 3 இன்ச்சு இருக்குன்னா 2.25 இன்ச்சு வரும். இல்லை எனக்கு சின்னதாக வேணால் நீங்கள் கொஞ்சம் அகலம் வரும். சரிங்களா, அகலம் வந்து எனக்கு குறைவாக வரணும்னா இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க, நெக்கு 9 இன்ச்சு வைக்கிறோம். 9 இன்ச்சு தான் வரும், அதாவது 9 வச்சுருக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே 3 வச்சிட்டிங்களா, 3 வச்சுட்டு இங்கே கரெக்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ப்ராடாக வேணால் நீங்கள் இங்கேயோட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராடு இல்லாதவங்களுக்கு நான் சொல்ல வரேன். ப்ராடு வேணும்னாலும் ப்ராடு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ப்ராடு வச்சோட நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்து பொம்மைக்கு போட்டோம்னா அழகாக இருக்கும். இங்கே வருங்க, அகலாகவே வச்சு நான் காட்டுறேன். இங்கே வருங்க, இப்போ வந்து எவ்வளோ வச்சுருக்கிறேன்னு தெரியுங்களா, 3 வச்சுருக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மாதிரி வரும். சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இது கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் ப்ராட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் அப்பர் ஜஸ்ட்டு எடுத்துட்டீங்க. சரிங்களா, மிடில் ஜஸ்ட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுலாம் பிரச்சனை இல்லை. 36 இருக்குதுன்னா அதே 36 அங்கே மிடில் ஜஸ்ட்டில் இருந்தது. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுலாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்கள் 36. சரிங்களா, இப்படி 36 அப்படி வச்சிட்டிங்கன்னா அதில் பாதியாக இப்படி டேப்பு பிடிங்க. இங்கே பாருங்கள், அதில் பாதியாக கனெக்ட் பண்ணுங்க. இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைங்கிறது 9.25 இன்ச்சு வருது. சரிங்களா, 9.25 நமக்கு தேவை. புரியுதுங்களா, அதுலேருந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு ஈஸியாக சொல்கிறேன். லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்களா, உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ அதுலேருந்து நமக்கு 1.5 இன்ச்சு அதிகம் வேணும். சரிங்களா, 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. சரிங்களா, வெரி சிம்பிள் தான், மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், இந்த தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு துணிக்காக விட்டுருக்குறோம். இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிப் சைஸ் வந்து 30 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, சுற்றளவு இடுப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கனெக்ட் பண்ணிங்க. இவர் இதை பாதியாக போட்டோம்னா 15 வரும். 15 பாதியாக போட்டோம்னா 7.5 இன்ச்சு வரும். சரிங்களா, 7.5 இன்ச்சு நமக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், 2 இன்ச்சு அதிகம் வைங்க. அப்போ வந்து 7.5னா நீங்கள் வந்து 10 இன்ச்சு வச்சுங்க. 10 இன்ச்சு வச்சு இங்கே வரும் மார்க் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல் இப்படி அழகாக வைங்க. உங்களோட இடுப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2.5 இன்ச்சு ப்ளஸ் வைங்க, கரெக்டாக வரும். இப்படி ஒரு கோடு போடுங்க, லைட்டாக தள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வெரி சிம்பிள் தான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் நம்ம ஸ்கேல் எடுத்துக்கங்க, இப்படி வைங்க. புரிஞ்சுங்களா, இப்படி வச்சுங்க. இப்போ வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா, இங்கே வந்து எங்கே நிற்கிது, 10 இன்ச்சில் வந்து நிற்கிது. இப்போ வந்து ஆம்கோல் வந்து எவ்வளோ வேணும், இது வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு வேணும், அதாவது 9 இன்ச்சு வேணும். சுற்றளவில் 9 18 வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9 18 21. சரிங்களா, சுற்றளவு 21. 21ல் பாதி 10 இன்ச்சு வேணும், அதாவது பாதியாக போட்டோம்னா. நல்லா புரிஞ்சுங்க, 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட வந்துருக்கீங்களா, அதை நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை சேர்த்தே நீங்கள் கணக்கு போட்டுங்க, அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச்சில் வந்து நிற்கிது. நமக்கு எவ்வளோ தேவை, 10 வேணும். அப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வந்துச்சிங்களா, லைட்டாக இப்படி இறக்கிங்க. இந்த 1/2 இன்ச்சு இங்கே போயிடுச்சிங்களா, புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, 1/2 இன்ச்சு இங்கே போயிடுச்சா. இப்போது இங்கேருந்து தான் நம்ம கணக்கு பண்ணால் இங்கே பாருங்கள், கரெக்டாக 10.25 வந்துருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், அழகாக அப்படியே மார்க் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த இடத்துல வெட்டும் போது கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இப்படி மேலே வச்சு லைட்டாக இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து 2-3 விதமாக சொல்லித்தரேன். இப்படி இருக்குங்களா, இப்படி பாருங்கள், இந்த இடத்துல தான் நமக்கு வேணும். இப்படி போயிடும், அதனால் ரொம்ப கீழே இறங்கிடுவது. அதனால் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி வச்சிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு போயிடும். 1 2 3 4 5 கணக்கு பண்ணும்போது 10 இன்ச்சு வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வெட்ட போகிறோம். 1/4 இன்ச்சுக்கிட்ட வெட்டும்போது கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து 9.5 வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 1/2 இன்ச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிக்கலாம்.
இப்போ உங்களுக்கு ஆம்கோல் வந்து சின்னதாக வேணும்னா இப்படி கொண்டு போங்க, மேலே கொண்டு போனீங்கன்னா இங்கே ஒரு வச்சிட்டிங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கழிச்சிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆம்கோலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அதில் வந்துடும். இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க. எப்போவுமே துணி சேர்த்து விட்றீங்களா அதே சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இல்லை எனக்கு அதிகமாக கீழே இருக்குங்க, கீழே இறக்குனீங்கன்னா அதிகமாக வரும், மேலே ஏற்றுனீங்கன்னா கம்மியாக வரும். இந்த ஷோல்டர் வந்து இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சிலர் கேட்பாங்க, அண்ணா இது எனக்கு வந்து ஆம்கோல் ஹைட் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஷோல்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் 7 இன்ச்சு வருது. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே தான் கட் பண்ணுவோம், இங்கே தைக்கும் போது கரெக்டாக இங்கே வந்துடும். அப்புறம் இங்கே வந்து ஃபினிஷிங்கில் இப்போ இங்கே கட் பண்ணுவோம், தைக்கும் போது இந்த இடத்துல என்னவோ அது வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறும், அதாவது ஆம்கோல் வந்து சின்னதாக இருந்ததுன்னா மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா 6.5 வரும், 6 வரும். ஆம்கோல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வரும். நான் இப்போ வந்து 9.5 இன்ச்சு வந்து அதாவது 9 இன்ச்சு வந்து எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிங்க. வெரி சிம்பிள் தான், புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இப்படி வச்சுட்டிங்க, மார்க் பண்ணிட்டீங்க. அப்படியே இந்த ஸ்கேலை இப்படி திருப்பிக்கிங்க, அழகாக இங்கே வைங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி மார்க் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது அழகாக வந்து கட் பண்ணுங்கள். பொறுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து கோடு பார்த்தீங்களா, கரெக்டாக அப்படியே கோட்டுக்கு வெளியில் 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கரெக்டாக வெட்டுங்க. கரெக்டாக வரும். ரொம்ப பிடிக்கிறதா நீங்கள் கொஞ்சம் வெளியே விட தள்ளி விட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு டைம் எடுத்து நான் சொல்லித்தரேன், இல்லைன்னா டக்குன்னு வெட்டி தள்ளிடலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கழுத்து நான் சேர்த்தே வெட்டிடுறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக கோட்டுக்குள்ளே அப்படியே வெட்டுங்க. அழகா கோட்லேயே வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, கழுத்து எவ்வளோ செம்மையாக வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ரவுண்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, தைச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து தைச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் இன்னும் இறக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரண்டில் வந்து மிடில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த பொம்மைக்கு. இப்போ உங்களுக்கு சப்போஸ் மிடில் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த நெக்குக்கு ஒவ்வொரு இன்ச்சாக தான் நீங்கள் கொண்டு போகணும். அதாவது வந்து மிடில் ஜஸ்ட் ஒரு 2 இன்ச்சு அதிகமாக இருக்குது, அதாவது அப்பர் ஜஸ்ட்டுக்கும் இதுக்கும் 2 இன்ச்சு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் சைடில் வந்து 1 இன்ச்சு கொண்டு போகணும். புரியுதுங்களா? இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னா 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இப்படி வந்து சுற்றளவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாக கொண்டு போகணும். இப்போ ஒரு ஆளை பார்த்தா தான் ஒரு மதிப்பாக இவங்களுக்கு இவ்வளோ வைக்கலாங்கிறது தெரியும். எல்லாமே அக்யூரேட்டாக வந்து கணக்கு போட்டு வந்து பண்ணிங்கன்னா சரி வராமல் போயிடும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. சரிங்களா? அது எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு இன்ச்சாக தான் கொண்டு போகணும். இப்போ வந்து 2 இன்ச்சு வருதுன்னா நீங்கள் 1 இன்ச்சு கொண்டு போகணும். 3 இன்ச்சு வருதுன்னா 1.5 இன்ச்சு. இப்போ 4 இன்ச்சு 6 இன்ச்சுலாம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப, அதாவது 6 இன்ச்சுலாம் சுற்றளவில், அதாவது அப்பர் ஜஸ்ட்டுக்கும் மிடில் ஜஸ்ட்டுக்கும் 6 இன்ச்சு 8 இன்ச்சுலாம் ஒரு டிஃப்ரெண்ட் வரும். சரிங்களா? கப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 இன்ச்சு 3 இன்ச்சு கொண்டு போகணும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஒரே இதில் சொன்னோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி கொண்டு போகணும். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு வந்து முன்பக்கம் இறங்குறதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அவுட் ஆகிடும். அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி இறங்கும். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டைட்டாக வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன், கிராஸ் கட்டிங் தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். ரொம்ப ஒன்று புரிஞ்சுங்க, கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா பக்காவாக வரும். கிராஸ் கட்டிங் போடாமல் நார்மல் கட்டிங்லேயே கரெக்ட் பண்ணோம்னா அது வந்து இப்போது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சிலது வந்து எனக்கு என்ன கிராஸ் கட்டிங் வேணால் ஸ்ட்ரைட் கட்டிங்லேயே கரெக்ட் பண்ணி கொடுனான்னு சொல்லுவாங்க. அது 2-3 ப்ளவுஸ் தைக்க தான் வந்து அவங்க செட் ஆகும். சரிங்களா? எடுத்தோடனே நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடாது. இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வராங்களாம், அவனுக்கு எனக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இப்படி வச்சா போதும்னு. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வராங்கங்கிறது எனக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு சொல்ல வரேன். போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எங்கெங்கே கரெக்ட் பண்ணணுமோ அங்கங்கே கரெக்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரைட் கட்டிங். இப்போ கிராஸ் கட்டிங் எனக்கு சொல்லிக் கொடுனா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, இப்படி வச்சுட்டிங்க, எனக்கு கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா இது பாருங்கள், இதை தூக்கி இப்படி போடுங்க. இப்படி வச்சு அழகாக மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா இது கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் வேண்டாங்கிறவங்க இது ஸ்ட்ரைட் கட்டிங். ஒரு குழப்பமே கிடையாது. இப்படி ஃப்ரண்ட்டை கிராஸில் போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங். அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். நீங்கள் குழப்பமே அடைய தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். இதை நான் தைச்சி போட்டு இது ஸ்டிச்சிங் வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிச்சிங் பண்ணி அந்த பொம்மைக்கு போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். லைனாக ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கரெக்டாக அதிலே வந்து மார்க் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாலாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. முக்காலும் தள்ளி வச்சு ஸ்கேல் தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த கோட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிங்க. இதிலே ஃப்ரின்சஸ் கட்டு நான் சொல்லித்தரேன், பார்த்துங்க.
இந்த நார்மல் ப்ளவுஸ் ஒன்று, அதே அளவில் பிரின்சஸ் கட் ஒன்று, ரெண்டையும் ஒரே வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் டைமிங் ஆனாலும் நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்க, கரெக்டாக 3/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக இங்கே ஸ்கேலை கோட்டுக்கு நேராக வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து முன்பக்கம் வந்து ஒரு 3/4 இன்ச் வெட்டணுமா வேணாமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நான் வந்து 3/4 இன்ச் வெட்டல, லைட்டாக 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இங்கே சைடில் 3/4 இன்ச் வச்சுட்டோம். அதனால் நமக்கு 36 தேவை பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அந்த லூஸ் வராது, ஃப்ரண்டில் வந்து டைட் வரும். அதாவது அந்த லூஸ் வராமல் ஷோல்டர் இறங்காமல் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து 1/2 இன்ச் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், அதாவது மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கரெக்டாக மேலே 1/2 இன்ச் போயிடும். 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க. 6 வந்து வச்சிங்கன்னா போதும். சரிங்களா? 6 இன்ச் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்க நம்ம ஸ்கேல்லே வந்து அழகாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு கரெக்டாக இந்த 10 இன்ச்சில் தான் வரும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 இன்ச்சுங்கிறது இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு 10 இன்ச்சு வந்துருச்சிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ இது வந்து போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நமக்கு வந்து 4 இன்ச்சு தான் ஃபினிஷிங்கே தேவை. 4 இன்ச்சு வந்துருச்சு. அதாவது இங்கே பாருங்கள், கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கணும். ஒன்றுமே இல்லை, இப்படி தள்ளினீங்கன்னா இங்கே பாருங்கள் 4.25 வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து சென்டர் வந்து மெயினாக பார்த்துங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 8 இன்ச்சு வரும்னு, அந்த 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக சென்டரும் 10 வந்துருச்சு. இப்போ வந்து 10 இன்ச்சு வந்துருச்சிங்களா. அங்கே பாருங்கள், கரெக்டாக ஸ்கேலை நேராக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச்சு பார்த்தீங்களா, 1.25 கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. இங்கேயும் இப்படி வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போங்க. சரிங்களா? இது வந்து நார்மலாக இருக்கனால இது வரைக்கும் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஷார்ப் வேண்டாம்னா நீங்கள் இந்த 1.5 இன்ச் வருது பார்த்தீங்களா, அதுக்கிட்டே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பாக வரும். அது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சிலருக்கு வந்து கரெக்டாகிடும். உடல் அமைப்பு தகுந்த மாதிரி செட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ வந்து இதோட ஹைட்டு, ஃபுல் ஹைட் எவ்வளோ வேணும், இங்கே பாருங்கள், ஃபுல் ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு வச்சா போதும். இங்கே வருங்க, 13 இன்ச்சு வச்சா போதும். இந்த இடத்துல வந்து போதும். சரிங்களா? இப்போ வந்து இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது எடுத்துடலாம். இப்போ இது வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இதை வந்து வச்சுக்கலாம். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2, 2.5, 3 இது இந்த கோடு எதுக்கு கொடுத்துருக்குன்னா இதுக்கு தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இது எல்லாமே என்னுடைய பேட்டர்ன் அப்படியே 3D டூப்ளிகேட்டாக பண்ணிட்டான். இது எல்லாமே சேம் வந்துருச்சு. இது என்ன போட்டிருக்கோன்னா இது எல்லாமே வந்துருச்சுங்க. டூப்ளிகேட் வேணுங்கிறவங்க வாங்கிங்க. நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்காது, நம்மளது பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இது இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான், நம்ம சேனல் தான் பண்ணியிருக்குது. நம்ம ஒரிஜினல் ஸ்கேலு மாஸ்டர் கிங் 101 போட்டிங்கன்னா நம்ம சேனலில் உள்ளது தான் கிடைக்கும். வேறு எங்கேயும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த 2 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சுங்களா. வெரி சிம்பிள் தான். உங்களுக்கு எல்லாமே பக்காவாக நான் செக் பண்ணி தான் ரெடி பண்ணேன். காப்பி அடிச்சிட்டானுங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்க, இப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், யோக் பட்டி 2.5 இன்ச்சு வச்சுங்க. இந்த பக்கம் 2.5. இப்போ இது வந்து பாருங்கள், கரெக்டாக இங்கேருந்து போங்க. லைட்டாக வளைஞ்ச மாதிரி கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொம்மையோட அமைப்பு, உடல் அமைப்பு இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து சின்னது. இப்போ வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சைஸ் வந்து அதாவது மிடில் செஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் மாற்றணும். சரிங்களா? 1 இன்ச்சு 1.25 1.5 பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துடும். நான் மெஷர்மெண்ட் எடுத்ததை பாருங்கள் வீடியோ. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1.25 1.5 அந்த மாதிரி வைக்கலாம். கப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை கொஞ்சம் மாற்றிக்குங்க. ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகிடும். அதை பார்த்துக்குங்க, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பாருங்கள், அழகாக கோட்டுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம்.
இது தைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். தைக்கிற வீடியோவில் அந்த நான் காட்டுறேன், கட் பண்ணுற வீடியோ ஒன்று, தைச்ச வீடியோ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்படி பாருங்கள், ஃப்ரெண்டு மட்டும் கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா குடஞ்சி வெட்டிக்கிங்க, லூஸ் வராமல் இருக்கும். முடிஞ்சுங்களா? இந்த இடத்துலையும் அர்க்காத் போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து கை வெட்டிக்கலாம். இப்படி ரெண்டாக மடித்து போட்டுங்க. நமக்கு வந்து கை வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வேணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 10 இன்ச்சு வேணும். இது கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. லைட்டாக தள்ளி வச்சு வெறும் மார்க் பண்ணிங்க, எம்மிங் பண்ணுறதுக்காக இப்படி. சரிங்களா? தையல் அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கங்க. இப்போ வந்து பாருங்கள், கை நீளம் வந்து 7 இன்ச்சு நம்ம அளந்துருக்குறோம். சரிங்களா? 7, அப்போ 7.5 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. அதே 7.5 இங்கே வைங்க. இப்போ நான் வந்து இங்கே 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக பாருங்கள். இப்போ முன்னெல்லாம் இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கே வந்து மாறுது. நம்ம ஃபார்முலாவுக்கு மாஸ்டர்கிங் 101 ஃபார்முலாவுக்கு தான் டோட்டல் டெய்லர் உலகமே மாறுது. ஏன்னா இந்த ஸ்கேல் அந்தளவுக்கு ஒர்த்து. இங்கே பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இங்கே வச்சிட்டிங்களா? கரெக்டாக வந்தீங்களா? நமக்கு தேவையாவளோ 10 வந்துருச்சிங்களா? கரெக்டாக பாருங்கள், அழகாடி மார்க் பண்ணிங்க. கவர் தட்டு எடுக்கிறதுக்கு மேலே இப்படி லைட்டாக இப்படி ஏற்றுனீங்கன்னா போதும். முடிஞ்சிச்சு, சிம்பிள். நெக்ஸ்ட்டு நமக்கு கை ஓப்பன் 11 வேணும். சரிங்களா? இப்போ 11னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே இருக்குது. அப்போ 5.5 ஆச்சு. 5.5 11. சரியாக வந்துச்சுங்களா? இப்போ நமக்கு 6 7 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். இப்போ இது அழகாக அங்கே பாருங்கள், கட் பண்ணுங்க. நல்லா இந்த இடம் குடஞ்சி வெட்டுங்க, ஒன்றுமே ஆகாது. செம்மையாக ஒரு ஃபிட்டிங். பயப்படுறீங்க இந்த இடம் குடஞ்சி வெட்டினா ஏதோ ஆகிடுமான்னு. ஆம் குவாலிட்டி லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னா, இந்த மாதிரி குடஞ்சி வெட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து வரும். அதனால தான் இந்த ஸ்கேலே நான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கவர் தட்டு பாருங்கள், அழகாக இங்கேருந்து நம்ம இப்படி எடுத்து வெட்டிக்கலாம். ரொம்ப மேலே போகாதீங்க, கரெக்டாக பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல அர்க்காத் ஒன்று போட்டுருங்க. இந்த லைட்டாக அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்களா, இது வந்து நம்ம தைச்சிட்டோட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்து தைச்சிட்டோட வெட்டிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கவர் தட்டு, அதான் யோக் பட்டி, யோக் பட்டி வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதை போட்டுக்குங்க. கரெக்டாக பாருங்கள், கோடு போடுங்க. நமக்கு எவ்வளோ வேணும் யோக் பட்டி அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரும். 6.25 9.25 இப்படி வருங்க. கரெக்டாக 9 வருது. 9 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெண்டு வரதுனால 4 இன்ச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஹைட்டு வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். சரிங்களா? இப்போ 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். நம்ம வந்து ஹைட்டு வந்து 5 வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு அதிகமாக வச்சுங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு இருந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும். ஷூராக வச்சு வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஆனால் நான் வெட்டினேன்னா என்னன்னு தெரில, ஹைட்டு பத்தலைண்ணா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் 2.25 வச்சு மார்க் பண்ணிட்டீங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, யோக் பட்டிக்கு அதாவது இந்த பக்கமாக அந்த பக்கமாக. அப்போ அந்த 2.5 இன்ச்சுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணணும், இங்கே 2.5 இன்ச்சு விட்டுட்டோம், எக்ஸ்ட்ராவாக 2.5 இன்ச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணிப்போ 1 இன்ச்சு வச்சா போதும் மடிக்கிறது நினைப்பீங்க. அந்த 1 இன்ச்சு தையல்லையே போயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா பத்தாமல் வந்துருக்கும். அதுதான் நடந்திருக்கும். தெளிவாக வந்து புரிஞ்சுங்க. ஒரு சிலர் கேட்டிருக்கிறீங்க, அதனால சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி 2.5 இன்ச்சு ப்ளஸில் வச்சிங்கன்னா 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு போய்டும், 1.5 இன்ச்சு இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு இங்கே வந்து மடிக்கிறதுக்கு இப்படி மடிக்கும்போது சரியாக வந்துடும். சரிங்களா? 1 இன்ச்சு இருந்தாலும் 1.5 இன்ச்சு இருந்தாலும் நம்ம இங்கே மடிக்கும் போது கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் 2.5 இன்ச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி வெட்டிக்கிங்க. இப்போ இப்படி வெட்டிட்டிங்களா, அங்கே பாருங்கள் 3/4 இன்ச்சில் பண்ணிங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து 3/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு இன்ச்சோட பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க,
கரெக்டாக இப்படியே வச்சுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க ஃப்ரண்டில் பட்டி பக்கம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு சிலருக்கு உடம்புல அமைப்புக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ வந்து எனக்கு பட்டி கொஞ்சம் மேலே வருதுன்னா, இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி வருதுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இப்படி லைட்டாக முக்கால் இன்ச்சுக்கு இங்கே பாருங்க இப்படி வெட்டிங்க. நான் கட் பண்ணி, அதாவது பொம்மைக்கு போட்டு கட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் இது முன்பக்கம், இது சைடில். சரிங்களா? முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமுத்தி கொடுக்கும். ஃப்ரண்டில் இங்கே பாருங்க இந்த இடத்துல லூஸ்லாம் வராமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தைக்கும்போது என்ன ஆகுனா, இந்த பட்டி வந்து கரெக்டாக வந்து நிற்கும். இல்லைனா இந்த இடத்துல இப்படி லூஸ்லாம் லைட்டாக வரும். அதனால் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து 10 இருக்குது. அதனால் ரொம்ப வந்து இதாக, அதாவது சுருக்கு மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து சைடில் வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சைடு தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். முன்பக்கம் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ அவ்வளோதான், இதெல்லாம் வெட்டியாச்சு நார்மலு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் ஒன்று வெட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ஒன்று இதிலே நான் வந்து வேறு ஒரு கலரில் நான் வெட்டி காட்டுறேன். ரெண்டுமே நான் தைக்கிற வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி தைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் எது தைக்கணுங்கிறதும் பார்த்துக்குங்க. பாருங்க, அது வந்து நார்மல் 3 டாட்ஸ் ப்ளவுஸு முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல், அதாவது பிரின்சஸ் கட் ஒன்று கட்டிங் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் கட்டிங் பண்ணி காட்டுறேன். டக்குன்னு வேலையை முடிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து மேக்ஸிமம் வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். பேக் அதேமாதிரி 1.5 இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி போடுங்க. இது ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். புதுசாக தைக்கிறவங்க பிரின்சஸ் கட்லேருந்து ட்ரை பண்ணி போங்க, செம்மையாக வருவீங்க நீங்கள். இங்கே பாருங்கள் 15 வச்சுக்கிறேன். ஹைட் வந்து நமக்கு 14.5 வேணும். 1/2 இன்ச்சு மேலே போய்ட்டு தெரியுங்களா, அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து பாருங்கள் கரெக்டாக 6 வச்சுக்கிறேன். நெக் வந்து பாருங்கள், இதில் கொஞ்சம் ப்ராடாக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. 3.5 வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஹைட் வந்து பாருங்கள் கரெக்டாக ஹைட் வந்து நான் வந்து 11 இன்ச்சு வச்சுக்கிறேன். சரிங்களா? 11 இன்ச்சு வச்சோம்னா இங்கே வருங்க, இங்கே வரும். சரிங்களா? 11 இன்ச்சு வைக்கிறேன். பேக்கில் 4 இன்ச்சு தான் வரும். ஓகேங்களா? அவங்க புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 9.25, அதாவது அப்பர் ஜஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது 9.25னா 36. சரிங்களா? இது அப்படியே 1.5 நம்ம வச்சோம்னா இங்கே வருங்க 10.75. சாரி 11 வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 வந்துருச்சுங்களா? இங்கே ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் 7.5 வரும்னு சொல்லியிருந்தேன். 30னா 7.5, 2.5 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும்னு சொல்லிக்கிறேன். 10 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். குழப்பம் அடைய தேவையில்ல. இப்படி பாருங்க, அழகாக வந்து மார்க் பண்ணிங்க. அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 10 தான் வேணும். இங்கே வருங்க கரெக்டாக 10 வந்து நிற்கிது. புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லைங்களா? இங்கே வருங்க கரெக்டாக 10 வந்து நிற்கிது. கரெக்டாக வந்துடும். இது எந்த மிஸ்டேக்கும் வராது. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்கேலே நம்ம அப்படியே வந்து பாருங்கள், இது வந்து ஹைட்டு நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுங்க பேக்கில். இதை வந்து இப்படி மார்க் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இதை அப்படியே திருப்புங்க. இப்படி பாருங்க, கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். இங்கே பாருங்கள், டக்குன்னு வெட்டிடலாம். பிரின்சஸ் கட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வெட்டுங்க. புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள் கரெக்டாக வெட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட்டு வெட்டி பழகிங்க. அதையும் தைச்சி பழங்க, ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் ப்ளவுஸ்க்கு போங்க. அதாவது 3 டாட் ஸ்கேல் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ்க்கு போயிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் பேக்கு. இப்போ வந்து பாருங்கள், நெக் அப்புறமா நம்ம வெட்டிக்கலாம். பிரின்சஸ் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெரி சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். பேக்குக்கு இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அழகாக பாருங்கள், நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பொறுமையாக. கரெக்டாக இப்படி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இந்த இடத்துல 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, மடிக்கிற இடம், இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி இந்த இடம், இது வந்து மடிக்கிற இடம், நம்ம இதுதான் ஃபினிஷிங், இந்த கோடு தான். சரிங்களா?
இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. எப்படி ஒரு கோடு போடுங்க, இதை எடுத்துருங்க. இப்போ நமக்கு முன்கழுத்து 6 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். நீங்கள் மேலே 1/2 இன்ச்சு போட்டுருக்கீங்களா, அதனால் 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக ரவுண்டு கழுத்து தான் வெட்டுறேன். இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிங்க, கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கிற பார்த்தீங்களா, இதை இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல 1/2 இன்ச்சு, ஏன்னா இந்த இடத்துல வந்து பால்சன் பண்ணுங்கள். பால்சன்னா துணி வச்சு தைக்கணும், சரிங்களா? அங்கே பாருங்க, இந்த கோடு தான் இங்கே வந்திருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நான் துணி விட்டுருக்கிறேன், புரியுதுங்களா? அது பால்சன் பண்ணுறதுக்காக, சரிங்களா? ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் பிரச்சனை இல்லை, மடிச்சு வச்சுக்கலாம். முன்பக்கம் பால்சன் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு வந்து நமக்கு தேவை அந்த சென்டர் பாயிண்ட்டு, சரிங்களா? 4 வச்சுட்டோம்னா நமக்கு இங்கே 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே துணி பிடிக்கிறதுக்கும் போயிடும். அப்போ வந்து நமக்கு தைக்கும் போது 3/4 வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். 4 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் சென்டர் பாயிண்ட்டு, இங்கே பாருங்கள் இங்கே 1/2 இன்ச்சு போயிடுச்சிங்களா, அங்கே பாருங்கள் 10 இன்ச்சு நமக்கு வேணும். சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சிங்களா, இப்படி பாருங்கள் கரெக்டாக இப்படியே கொண்டு போங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள் இங்கேருந்து கொண்டு போங்க, கரெக்டாக இப்படி கொண்டு போய் முடிச்சிருங்க. வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து இப்படி வடிங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மர்க்காத் போடுறீங்களா, அதுக்காக சைடில் துணி விட்டுங்களா, அதுக்காக அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக வெட்டிடலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே 1/2 இன்ச்சு விட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக கோட்டில் வெட்டிங்க. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோட்லேயே கூட வெட்டுங்க, கொஞ்சம் ப்ராடாக நல்லா அழகாக வரும். அவ்வளோதான். இப்போது ஆம்கோல் இங்கே பாருங்க, கரெக்டாக கோட்லேயே வெட்டுங்க. இந்த இடத்துல வந்து நல்லா குடஞ்சிங்க. குடஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லூஸ் வராது, புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து கரெக்டாக இங்கே வருங்க, ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். பிரின்சஸ் கட்டு ஸ்கேல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு சிலர், எப்படியும் அதையும் நான் ரெடி பண்ணால் டூப்ளிகேட் ரெடி பண்ண தான் போகிறாங்க. இது ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை நான் முடிஞ்சவொன்னே நான் கண்டிப்பாக அதுவும் நான் ரெடி பண்ணுவேன். ஆல்ரெடி ப்ராசஸிங் பண்ணி செக் பண்ணியிருக்கிறேன், அது கரெக்டாக வருது. நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதையும் டூப்ளிகேட் ரெடி பண்ணிடுவாங்க, அதனால் நான் வேறு மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ முடிஞ்சிங்களா, நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ பேக்கு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக வந்து கோட்டில் வெட்டுங்க, அழகாக நல்லா ப்ராடாக வரும். நல்லா கோட்லேயே வெட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராடு வேணான்னா கோட்டுக்குள்ளே வெட்டுங்க, பார்த்தீங்களா? அழகாக இருக்கும் தைச்சி போட்டால். நான் தைச்சி பொம்மைக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இது வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து கை தான் வெட்ட போகிறோம், ஏன்னா இது சீக்கிரமாக வெட்டிடலாம். நம்ம வந்து இந்த டாட்டில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம், இது ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம். இது வந்து நீங்கள் தச்சு பழகுறவங்க, புதுசாக பழகுறவங்க, ப்ளவுஸ் கட் தைச்சி பழகணும்னு நினைக்கிறவங்க பிரின்சஸ் கட் வந்து தைச்சி பழகுங்க. அது அந்த ஃபிட்டிங் கொண்டு வந்துட்டிங்கன்னா டாட் ப்ளவுஸ்க்கு நீங்கள் போயிடலாம், அது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதே தான் வைக்கிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து 7 இன்ச்சு வேணும், 7.5 இன்ச்சு வைக்கிறோம். இது பாருங்க, ஆப்போசிட்டில் நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இது பாருங்க, கரெக்டாக இங்கே வைக்கிறோம், கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். மேலே வந்து பாருங்கள், இப்படி ஏற்றுவீங்க, கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணுங்க, அவ்வளோதான். நமக்கு 10 இன்ச்சு இங்கே வந்துருச்சு. நமக்கு 5 வேணுங்களா, அங்கே பாருங்கள் 7 இன்ச்சு வேணும், 7 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி லைட்டாக அப்படி வளைஞ்ச மாதிரி அழகாக கொண்டு போங்க. இந்த இடம் நல்லா குடஞ்சிடுங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அழகாக அப்படி கோட்டில் வெட்டுங்க. அவ்வளோதான். இது வந்து அர்க்காத் இந்த இடத்துல போட்டுக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் போடணும், போட்டுக்கலாம். பாருங்க, கரெக்டாக
கவர் தட்டுக்கு லைட்டாக அப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து எடுங்க. இந்த இடம் மெயினாக வந்து ரொம்ப மேலே போகாதீங்க. 1.5 இன்ச்சுக்குள்ளேயே எடுத்துக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பிரின்சஸ் கட்டு வெட்டி முடிச்சிட்டோம். பிரின்சஸ் கட்டு தான் இருக்கிறதே வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சி பழகக்கூடியது. டக்குன்னு முடிச்சிடலாம். வெட்டுறதும் சீக்கிரம் வெட்டிடலாம். தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து பழகணும் புதுசாக நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து டக்குன்னு வந்து வேலையை முடிக்கணும், சீக்கிரம் கற்றுக்கணும்னா பிரின்சஸ் கட்லேருந்து போங்க. அதுதான் வந்து நல்லா ஃபிட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து டாட்டுக்கு வந்து அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு வந்து சென்டர்லாம் புரிஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து டெய்லர் ஆகிடலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டு அழகாக ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை வராது. என்னோடய அனுபவத்தில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்த முறையில் அவங்க ஃபாலோ பண்ணி நம்ம கடைக்கு வந்துடுவங்கள்ட்ட சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணோன்னா செம்மையாக நான் தைக்கிறேன்னா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட் தைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணாங்க. அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. செம்மையாக டெய்லர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் டெய்லர் ஆங்க. கடை வைங்க, நல்லா டெவலப் ஆகுங்க. உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஸ்கேல் கிடைக்கும். அதை மறக்காமல் தேவை உள்ளவங்க வாங்கிக்கிங்க. நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் நிறையா வந்துருச்சு. யாரும்